என்ன பண்ணிட்டு இருக்க காலைல? காலைல ஒரு டங்கா ஒன்று போட்டோம். இது வந்து நட்ஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. பக்கத்தில் தான் இங்கே. ஆமாம், நோலாம்பூர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், தெரியுது. அதனால் டன்ஸோட போர்ட்டரில் புதுசு புதுசாக அட்ரஸ் எவ்வளவோ அட்ரஸை பார்க்குறேன். போர்ட்டரில் போட்டு விட்டுடலாம், பக்கத்துலனா போர்ட்டரில் போட்டு விட்டுடலாம். கடையை ஓரளவு நீட் பண்ணியாச்சு. ஆமாம், கடையை ஓரளவு நீட் பண்ணி இதுதான். ஆமாம், இப்போ இங்கே ஒரு வழி விட்டாச்சு. இப்படி ஒரு வழி போயிட்டு இப்படியே போயிட்டு அப்படியே ஜாமானை எடுத்தா நீ இருப்ப. எப்படி இடைஞ்சலா இருப்ப இங்கே நடுவில். ஆமாம். இதெல்லாம் ஸ்டாக், ஓரமாக இருக்கிறது எல்லாமே ஸ்டாக். வந்து மிஷினு அப்படியே பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷாப் வந்துடும். இந்த கவரில் அது போட்டு அனுப்பி விட்ருவான். ஓவர்லாக் மிஷின் புதுசாக வந்திருக்கு, ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம் நம்ம. ஓவர்லாக் மிஷினு, ஸ்டிச்சிங் மிஷினு எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் வாங்குவோம். எங்கே வாங்குவோம்னா நம்ம தாம்பரத்தில் தான் வாங்குவோம். இப்போ வந்து என்னென்னா நம்ம கடைக்கு பக்கத்துலேயே, நம்ம குடோனுக்கு பக்கத்துலேயே ஒரு மிஷின் கடை. அவங்க வந்து எந்த மிஷின் எந்த பிராண்டு கேட்டாலும் அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த பிராண்டு கேள்விப்பட்டிருக்கியா? சிறுக்கின்னு இருக்கு. ஜப்பான் ப்ராடக்ட். நீ நல்லா ஜுக்கி வச்சுருந்த, அது கம்பெனி ஐட்டமாக இருக்கா? இல்லை, அது நல்ல ஜுக்கி கம்பெனி கேள்விப்பட்டிருக்கோம். சிங்கரு நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஜுக்கி பிரதரு சில்வா இப்போ அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவன் ரேட் அதிகம். ஆமாம், அது இப்போலாம் கம்மி பண்ணுறதுக்காக சைனாலேருந்து மிஷின் ஆரம்பிச்சு. சைனா ப்ராடக்ட் வந்துருக்கு. சைனா ப்ராடக்ட் ஜப்பான்ல இல்லை. ஜப்பான் ப்ராடக்டே இல்லை. இது காஸ்ட்லி இல்லை உங்களுக்கு. அது எவ்வளோ ரேட் வரும் புதுசு ஜுக்கி? அது 65 ரூபா. 65 ரூபா வருமா? இவ்வளோ வரும். கடைக்கு தான் பெஸ்ட்டு. கடைக்கு தான் பெஸ்ட்டா? நல்லா இருக்குமா? கரண்ட் பில் மிச்சம் ஆகும், பவர் சேவிங்கு, அப்புறம் சவுண்ட் இருக்காது. இந்த கால் பெடல் மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல, டைட்னஸ் இருக்கும். டைட்னஸ்லாம் இருக்காது. அது சுவிட்ச் போட்டாலே கரண்ட் பில் வரும். இதில் பெடலை ப்ரெஸ் பண்ண மட்டும் தான் கரண்ட் பில். அவன் எப்படி தமிழ் பேர் வச்சிருக்கான் சிரிக்கின்னு? சிரிக்கி தமிழ் பேர் இல்லை, சிரிக்கி சிரிக்கி. டைலர் வேலை, டைலர் ரிப்பேர் பண்ற வேலை எல்லாருமே அவங்க சீரியஸா தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க தொழில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்சியரா இருப்பாங்க வேலையில. ஓகேவா? எங்களுக்கு சல்லுன்னு கோவம் வரும். எங்களுக்கு வேற அப்படி என்ன கோவம் வந்துடும், அதிகபட்சமா வரும். டைலருக்கு, கட்டிங் மாஸ்டருக்கு ஏதாவது கிண்டல் பண்ணா கோவம் வந்துருமோ? கிண்டல் பண்ணா கோவம் வந்துடும். கிண்டல் பண்றது இல்லைங்க, அவங்க வேலையிலேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜென்ரல் பத்தி அதோட கவலை கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்கள் கையால் கோத்துருங்க.
சுவிட்ச் அவங்க தான் ஆன் பண்ண இல்லை சொல்லுவோம். எப்பவுமே அப்படிலாம் கிடையாதுங்க. இல்ல நம்ம நீங்க இருந்துருங்க. நாங்க எங்க மிஷின் கொடுத்தாலும் சரி மொத்தத்தில் அவங்கள தான் ஆன் பண்ண சொல்லுவோம். நான் மெக்கானிக் தான் ஆன் பண்ண சொல்லுவேன். அதுதான் வந்து மிஷினை பற்றி தெரியும். சுவிட்ச் ஆன் பண்ணது சுவிட்ச் ஆன் பண்ணுறது பார்ப்பாங்கல்ல, அதான். அப்படிலாம் கிடையாது, மெக்கானிக் தான் நான் ஆன் பண்ண சொல்லுவேன். அப்படியா? அவங்க அப்படி இல்லை. ம். அவங்க வீட்டில் சில வீட்டில் குழந்தைங்க ஆ அதெல்லாம் நினைப்பாங்க. ஓ இந்த மாதிரி. அப்போ நான் ஆன் பண்ணுறேன். சின்ன குழந்தை விட்டு குத்து கொலையாக போகுது காலையிலேயே. நான் வந்த வேலை என் வேலை நடக்கலை. இது நான் உங்கள் வேலை உங்கள் வேலை இது உங்கள் வேலை இல்லையாப்பா? இது 10 மணிக்கு மேலே தான். ஓ, அப்படியா? அன்னைக்கு காலையிலே கால் பண்ணிட்டீங்க. இது மிஷினுக்கு ஸ்டாண்டு வருது. ஆ வந்து ஆ அதுக்காக அவன் 7:30 வந்துடுவேன். இப்போ வந்து 10 மணிக்கு மேலே தான் வரணும். ம். ஆனால் த்ரெட்டு கட்டாக தான் செய்யுது. நான் என்னன்னு பார்த்துருவேன். நம்ம வந்து பழைய மிஷின் தான் தைச்சிட்டு இருந்தோம். அதுவும் நல்ல மிஷின் தான். ம். இப்போ நம்ம புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணியாச்சு, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியாச்சு. ம். இல்லை அது ஏற்கனவே பழைய மிஷினாக தானே வாங்கினேன். ஆமாம், மிஷின் வந்து பழைய மிஷினு, அதை செகண்ட் ஹேண்டாக வாங்கினோம். அது வேற தொங்கிட்டு கிடந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி கச்ச கச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், வேலை செய்கிறோம். அது வாங்கும்போதே அந்த இடத்துல கேப் இருந்துச்சுல்ல. அதாவது டைலரை பொறுத்த வரைக்கும் நகை மேலே கூட ஆசைப்பட மாட்டாங்க கடன் வந்துருச்சுன்னா. ஆ ஆனால் இந்த மிஷின் தான் ரொம்ப பிடிக்கும். இது எதுக்காக ஃபைவ் த்ரெட் எதுக்காக நான் போடுறேன்னா, பனியன் கிளாத் மாதிரி வருமா துணி, அதுக்கு வந்து நம்ம தையல் போட முடியாது மிஷினில். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா தையல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகுது. பனியன் கிளாத்துக்கு வந்து இதில் தான் தைக்க முடியும், அதுக்காக தான். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டே தைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இதில் தைக்கிறது ஈஸி. நம்ம கட்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஒரு மிஷின் ஒரு டைலருக்கு வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்ட்டியா அப்போ அன்னைக்கு? பார்ட்டியா அன்னைக்கு? பார்ட்டி தான். இன்னும் வந்து இதில் வந்து சுவிட்ச் போர்டு அடிக்கணும். 2 சுவிட்ச் போர்டு அடித்து 2 மிஷினுக்கும் ரெடி பண்ணோம். ஃப்ரண்ட்லேயே இதை போட்டாச்சு. என்ன உனக்கு தைக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், கொரியர் போகிறதுக்கும் இடம் இருக்கும். இங்கே இது க்ளீன் பண்ணுவோம். அடுத்தது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதில் வந்து கட்டிங் டேபிளாக யூஸ் பண்ணிப்பியா இதை? ஆமாம், இது கட்டிங் டேபிளாக யூஸ் பண்ணிப்பேன். எதனாலன்னா இது உள்ளே போட்டால் இத்தனை நாள் வந்து நம்ம ஜீவா காம்ப்ளெக்ஸில் அதை வெளியே வச்சு பழகிட்டோங்க. நம்ம எதை கட்டிங்கா? கட்டிங் இல்லைங்க, மிஷினு வர வழியிலே வச்சு பழகிட்டோமா. ஏதோ உள்ளே எடுத்தோன்னா எங்கேயும் என்னை உள்ளே தள்ளின மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே தான் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நகண்டு இங்கே வந்துச்சு, வெளியே வந்துச்சு. அந்த இதுதான் இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல. 2 லைட் போட்டிருக்கேன். இல்லை இங்கே அந்த குண்டு பல்பை கட்டிட்டு இங்கே ஒரு லைட் இருக்கும். மிஷினுக்கு ஒரு லைட் கேட்டிருக்காங்க. மிஷின் லைட் இருக்கு, அந்த லைட் இல்லை, மிஷின்லேயே வரும். இதாக இருக்க எல்லாமே அங்கேருந்து கலத்திட்டு வந்தது. இங்கே மிஷின்லேயே வரும். ஏன் திடீர்னு கடையை காலி பண்ண சொல்லவே இல்லையா யார்ட்டையும்? கடை வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து குடோனும் யூஸ் ஆகணும். குடோன் பார்க்கலான்னு நினைக்கும் போது என்னன்னா, அங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடைன்னா அலைச்சல் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வேறு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா நான் தைக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்பராக இடம் செட் ஆகட்டும் நம்மளுக்கு. இப்போ வீட்டு வேலையை முடிய போதும் நம்மளுக்கு. அதனால் இப்போ ப்ராப்பராக மிஷின்லாம் செட் பண்ணிக்கலாம். நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலான்ட்டு இந்த கடையிலேயே ஊற்றின்னு அலைஞ்சேன் நான். இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்னு. இப்போ எனக்குன்னு ஒரு இடம் செட் ஆகிடுச்சு, புது மிஷினும் வாங்கிடுச்சு. இனிமேல் வந்து ரெகுலராக தைக்கணும். அங்கே நம்ம கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம், சவுண்டே கேட்காது. இங்கே இவ்வளோ சவுண்டு கேட்குது. மெயின் ரோடு தான், அதுவும் மெயின் ரோடு தான். எங்களுக்கு சவுண்டெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு கிளாஸ் போட்டுடலாமா? வேணாம், அதுவே அடைச்ச மாதிரி ஆகிடும். ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் பார்த்துக்கோங்க இன்னைக்கு. ஆமாம், மண்டே அதுமா காலையிலே உனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். என்னன்னா அப்போல்லாம் ஒரு மிஷின் வாங்கினா கூட, ஒரு சின்ன மிஷின் வாங்கினா கூட எத்தனை மாசமா யோசிச்சு வாங்குவோம் நம்ம. ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டவனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நினச்சவொன்னே வாங்கிக்கலாம் இருக்கும். கேட்டவனும் வாங்கி தராங்க. கேட்டவனும் வாங்கி தராங்க. எனக்கு வேணாமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் எனக்கு நேற்றுலேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நம்ம கேட்டவொன்னும் மிஷின் கிடைக்குது இல்லை நம்மளுக்கு அப்படின்ட்டு. அதுதாங்க சந்தோஷம். வேற என்ன இருக்கு சொல்லுங்க.
இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இருக்குல்ல மிஷின் அதே வச்சு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். வேணாம் எனக்கு அந்த மிஷின் வேணாம், எனக்கு மிஷின் வாங்கிட்டாங்க. காலையிலே எதுக்கு இப்போ என்ன புல் அடிக்க வைக்கிறேன்? நான் நேற்றே யோசிச்சுட்டேன் அது எதுவும் சொல்லலேட்டா. சரி கடை வந்து பார்த்துக்கோங்க இதான். இல்லைங்க, ஆ நேற்றே வந்து நான் யோசிச்சுட்டேன். நான் தான் ஒரு ஸ்லோ இல்லை எப்பவுமே. ரொம்ப என்னன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய பொருள் வந்து இல்ல வாங்கி வைக்க முடியல. மெயினா பபுள் டிராப் வைக்க இடம் வாங்கி வைக்க முடியலையேன்றதுக்காகவே அங்கேயே ஸ்டாக் இருக்கும், வாங்க முடியாது நம்மளால. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்னன்னா இப்போ ஸ்டாக் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கு. என்னென்ன பொருள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் அது எல்லாமே டீட்டெயிலாக கேட்லாக் கேட்குறாங்க. கேட்லாக் தர முடியாது, ஏன்னா நம்ம கேட்லாக்ல வைக்கிற மீறி நிறைய பொருள் இருக்கு, நிறைய பொருளுங்க இருக்கு. அதனால உங்களுக்கு என்னென்ன பொருள் அது ஒரு தனி வீடியோவாக போட சொல்லியிருக்காங்க. ஆயில் கேனும் நல்லா இருக்கு. அதான் வீட்டில் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆயில் கேனை. புதுசு இல்லை இது, புதுசு. போலாம் வாங்க, குற்றத்தூர் வேற. ஆமாம், அங்கே போனோம். அங்கே வந்து படியில் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. படி அவங்களுக்கு இல்லை கொத்தனாருக்கு மேஸ்திரிக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அவங்களுக்கு இது இவ்வளோதான் இது வேலை. அப்போ வந்து நம்ம அந்த படியை வந்து கரெக்ட் பண்ணணும். படி கரெக்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அது கடைசியாக பண்ணுறேன் நாங்கள். நம்ம பில்டிங்ல பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர். என்ன பிரச்சனை? அப்படி பிரச்சனை இருக்கதான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சரி, கடைசியில் வந்து படியை வந்து கரெக்ட் பண்ணுறேன்னாங்க. இப்போ படி தான் செக் பண்ண போகிறோம். போலாமா? இதை எடுத்துக்கோ. அவங்க கேட்டாங்கல்ல, எடுத்து வைக்கிறேன் பேக். பக்கத்து வீட்டில் கேட்டாங்க. இங்கே எடுத்து வைக்கல பேக்கில். இங்கே இருக்கு. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கேட்டாங்க. நம்மளுக்கு பக்கத்து வீடு அது. சசி வீட்டில் கேட்டாங்க. 3 கடாய், அதாவது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். இது வந்து 2 பணியாரம். இது ஒன்று, இது இண்டக்ஷன்லேயே வைக்கலாம். அது சொல்லு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பணியாரக்கல் வந்து, இது வந்து பணியாரக்கல் வந்து நான்ஸ்டிக்கு. இது வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். இது வந்து உங்களுக்கு வந்து இண்டக்ஷனில் வைக்கிறது. இது எத்தனை குழி? 4, 5, 6, 7 குழி. பல்லாங்குழியில் இல்லாமல் விளாட்லாம். இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷனில் இருக்குது. ரெண்டுத்துல எது வேணும்னு கேட்டு கொடுத்துடலாம். அவங்களுக்கு வந்து கடாய் தான், இன்னொருத்தவங்களுக்கு தான் வந்து பணியாரம். இது ரெண்டுத்துல எது வேணும்னு இது ஃப்ரீ கரண்டி. இதுக்கு கேட்பாங்களே அவங்க. எதுக்கு? அப்போ வந்து ஊட்டிக்கு வந்தாச்சா? டூர் போகிற ரேஞ்செல்லாம் இப்போ இல்லை. நம்ம வேலை முடியணும். நம்ம வந்து இங்கே நேத்த நகர் வழியாக வரலாம், மெட்ரோ கிராண்ட் சிட்டி, அந்த வாசலில் நிற்கிறோம். இது என்ன மரம் இது? எது இது பாருங்க, காய் இருக்கு. பாக்கு பார்க்கறதுனால பாக்குன்னு நல்லா பாரு. இதெல்லாம் வந்து சும்மா உப்புக்கு சப்பானி மரம். சும்மா இந்த லேஅவுட் பிரிக்கும் போது. ஆமாம், இங்கே இருக்கல உப்புக்கு சப்பானி மரம். அதான் லேஅவுட் பிரிக்கும் போது அழகு. பாக்கு தான் இல்லையா? தெரியலையாடா, பாக்கு மரம் இப்படி தான் வரும். பாக்கு மரம் இப்படி தான் வரும், பார்த்துருக்கேன். அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இடம். இங்கே தான் ரீல்ஸ் நிறையா பண்ணுவாங்க, வீடியோ ரீல்ஸ். ஃபோட்டோவே இங்கே தான் வந்து எடுப்பாங்க எல்லாரும். கல்யாணத்துக்கு கூட ஃபோட்டோ இங்கே தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டா எடுப்பாங்க. இது உள்ளே போனால் வந்து மலை பிரதேசம். ஓவரா தெரியலாம். இங்கே பாருங்க, என்ன இருக்கும், உடச்சி பேர் தெரியும். பார்க்காது கொட்டாம்பாக்கு.